மரணத்தை தத்துவத்தை சொல்லுது. யாராக இருந்தாலும் இங்கே வந்துடுவீங்க, அது நேரங்காலெலாம் உங்கள்கிட்ட கிடையாது, எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குறிப்பாக ரஹ்மான்பேட்டை இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அல்லாஹ் பக்கம் நெருக்கமாகிறது. நான் ரொம்ப அக்கறையோடு பேசுகிறேன். உங்களை கண்டிக்கோ திட்டம் எனக்கு உரிமையாக நினைச்சு பேசுகிறேன். அல்லாஹ் பக்கம் நெருக்கமாகிறது, அல்லாஹ் நெருக்கமாகிறது. சுலைமான் அழுதான், இஸ்மாயில் பின்னாடிக்காம பாருங்க, அவன் அண்ணன், அவனால் அவன் சொந்த தம்பிக்கு ஜனாசா தொலைக்கு வர முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் மனசாட்சிக்கே தெரியாது, அவன் மனசாட்சிக்கே தெரியும். நான் சொல்கிறேன், சொந்த தம்பிக்கு ஜனாசா தொலைக்கு நிற்க முடியல. இதே மாதிரி அநேகருக்கு இருக்கீங்க இளைஞர். சாயங்காலத்துக்கு மேலே போதை பழக்கம் ரஹ்மான்பேட்டை நம்பர் 1 இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்ட்டில். தெரியுமா உங்களுக்கு? அது ஊர் பெரியவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கு கடமை இருக்குது. எவனை எக்கா இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான்னு நினைக்கிறது இல்லை, பொறுப்பு. நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல நண்பன் கஸ்தூரியை போல இருக்கணும். அவன்கிட்ட பழகுனா கொஞ்சம் கஸ்தூரியை மேலே தொடங்கினா வாசனை வரும். கெட்ட நண்பன் கொள்ளன் உலையில பட்ட தீப்பொறி மாதிரி, துர்நாட்டம் வீசும், பட்டா தீ பிடிச்சிடும். கெட்ட நண்பன் தான் விளக்கிங்க. வாடா மச்சான் எங்கே போகணும்னு கூப்பிட்டா நல்ல நண்பன் நினைக்கிற நல்ல நண்பன் கிடையாது. இங்கே தனியாக தான் நிற்கணும், இங்கே தனியாக தான் இருக்கணும். கட்டி அடிச்ச பொண்டாட்டி வரமாட்டா, மடியில் வச்சு 10 மாதம் சுமந்தா பாரு தாயும் வரமாட்டா. உன் தோல்ல கை போட்டு சுத்தலாம் பாரு மச்சான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு, மச்சான் எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எவனா இருந்தாலும் பார்க்கறேன். இது இல்லை. அல்லாஹ்வை பயந்துக்கணும். எல்லாரும் சொல்ல, மக்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், தீய பழக்கத்தை விட்டுருங்க, சமூக அக்கறையோடு வாழுங்க, முஸ்லீமா வாழ்ந்து முஸ்லீமா மரணிங்க. நான் இறந்த பிறகு இந்த மன்னரே சொல்லணும், இவர் விட்டவர் பூமியில நிறைய இருக்கு, நிறைய நல்லறங்களை விட்டுட்டு இவரை பேசக்கூடிய மக்களா இருக்கும். தயவு செய்து சொல்ல, உங்களுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு, குடும்பம் இருக்கு, எல்லாம் மனசுல வச்சு எல்லாத்தையும் மறுமைய வாழ்க்கை. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், போற போகல பேசலன்னா ஒரு அடி கார் தூக்கி நான் காலி. ஆனா என்ன தூக்கி நீங்க வைப்பீங்க உள்ள, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் பெறுவீங்க. அங்கே நான் பதில் சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குல்ல, அதை எல்லாரும் மனசுல வச்சுங்க. அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுது. வாங்க சொன்னா அல்லாஹ் சொன்னா, அவர்கள் தொழுகைக்கு அழைக்கப்பட்ட அலட்சியமாக கருதுகிறார்கள். என்ன மோயினால் வேலையெல்லாம் கத்துறான்னு திட்டீங்களா? நம்ம குழிக்கு பதில் சொல்றதுக்கு தான் மோயினார் கூப்பிடுறது, நம்ம குழிக்கு பதில் சொல்றதுக்கு. அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பானே, ஒரு இபாதத்துக்களை கேள்வி கேட்பானதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம அல்லாஹை பயந்து கிடணும். ஜனாசா அடக்க ஒரு சடங்கா வந்துட்டு போயிடாதீங்க. இங்கே நாம் படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டியது கடமை. எனக்கு ஜாஃபர் குடும்பத்தை நினைச்சா கவலையா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இளம் வயசு பையன், அவனுக்கு வாழ்க்கை துணை இருக்கு, 2 பிள்ளை, 2 பையங்க, சின்ன பையங்க இருக்காங்க. அந்த குடும்பத்தை ரன் பண்றது எப்படி? அதனால வாழ்ற காலத்தில் ஆரோக்கியமா வாழுங்க, அல்லாஹ்வை பயந்து நம்ம வாழுங்கள்ல வாழுவோம். என்னையும் சேர்த்துக்கிடுறேன். நல்லா கேளுங்க, அகீமுஸ்ஸலா. ஒரு மரணத்திற்கு பிறகு பள்ளிவாசல் ஒரு ஸ்டெப் இல்லைன்னா தொழுகைக்கு போடணும், இல்லைன்னா நீங்க வராதிங்க, ஓட்டிங்க. இங்க சும்மா செத்தோட அடக்க மாட்டேன். இது இல்லை, இது படிப்பனை பண்ற இடம். ஓங்கி பேசுறேன், இது படிப்பனை பண்ற இடம். ஒரு இளம் வயது சகோதரன் இறந்த பிறகு, அதற்கு பிறகு பயத்தால் ஒரு கூட்டம் பள்ளிவாசல்ல சஃப்களை அலங்கரிக்க ஒரு வரியாவது கூடலன்னா, நீங்க ஜனாசா தொழில் எதுக்கு தொலை வாரீங்க? எதுக்கு வாரீங்க? என்ன படிப்பினை பிறகாண்டி வாரீங்க? என்ன வழக்கம் போல ஓதுவார், நாங்கள் ஆமின்னு சொல்லிட்டு ஓடிவான்னு சொல்றதுக்கா? அல்லாஹ்வை பயந்து விடணும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் பொறுப்பு இருக்கு. நாம திரும்பி இந்த உலகத்தையே நல்லா குந்தும் ஹைர உம்மத் உஹ்ரஜத்தில் இன்னாசி தமரூன பில் மௌரி தன்குல் அனிமிக்க தோமினிமல்ல. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்தை நீங்க தானப்பா நேர்மையான, அல்லாஹ் குர்ஆன் நம்மள தானப்பா சொல்லலாம். நாமளே சல்லாயி உலகத்தையே திருத்தணும்னு சொல்லலாம். நம்மளே போய் தப்பான இடத்துல நின்றுக்கிட்டு தான் என்ன செய்யுது? என் சகோதரன்ட்ட நிறைய நற்பணிகள் இருக்கு. நான் எதையும் மறைச்சி பேசுறேன் இல்லை. அவர் இன்னைக்கு நவாபாலஜா சொத்து இருக்குன்னா, இங்க பேட்டையில ஜாஃபருக்கும் பங்கு இருக்கு. நவாபாலஜா பள்ளி சொல்லுவேன் நடக்குல்ல, முஸ்லீம் கையில சொத்து இருக்குல்ல, இவருக்கும் பங்கு உண்டு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவா அவர் செய்த நற்கூலியை ஏற்றுக்கு நான் நல்ல எனக்கு மனமாற உண்டு. நிறைய சகோதரர்கள் எல்லாம் சுத்தி நிற்காங்க, ஒட்டி நான் பேச இடம் இல்லை. அவர் செய்த நற்பணிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு இங்க தூத்துக்குடியில மில்லர்புரம் 10 கோடி ரூபாய் சொத்து பள்ளியாசல் வந்திருக்குன்னா அதில் ஜாஃபருடைய பங்கு இருக்கு. அந்த போராட்ட காலத்தை முன்னாடி நின்னவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நற்குணங்கள் நிறைய இருக்கு, அதை வெளியே கொண்டு வாங்க. தயவுசெய்து தீமை விட்டு விலகி இருக்க சகோதரர்களை, நீங்கள் அவருக்கு நட்புக்கு செய்யற உண்மையான, நான் உனக்கு சொல்றேன், உன் பேரை சொல்லி சொல்றேன், உன் தம்பி மேல உண்மையா அனுப்பி செஞ்சா கூடிய நிறுத்திடுங்க. உனக்கு எப்போனாலும் தட்டும், இந்த மவுத் என்னையும் தட்டும், உன்னையும் தட்டும். மதுவோடு மரணித்தால் உனக்கு ஜனாசா கிடையாது. தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? மது அறிந்த நிலையை மரணித்தால் அது இட்ஸ் ஈக்குவல் டு சூசைட், தற்கொலை. அவருக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. என் அன்புக்கு உறவுகளை தயவு செய்து புரிஞ்சுக்கிடுங்க. உங்க மேல அக்கறையில தான் நம்ம பேசுறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சகோதரனை மன்னிக்கணும். மன்றாடு, தயவு செய்து மன்றாடு, அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க. இறைவா எங்களை தீனில் இஸ்லாத்தில் வாழ்ந்து தீனில் இஸ்லாத்தில் மரணிக்கிற நல்ல பாக்கியத்தை தான் அல்லாஹ்ட்ட கேட்பீங்களா?
நான் திருப்பி சொல்ல, இந்த ஜனாசாக்கு நீ கலந்து கொண்ட அடையாளம். உங்க கண்ணு நிறைய பேர் கண்ணீரை பார்க்க நல்ல நன்மை இழந்திருக்கீங்க. அது அடையாளமாக நீங்கள் பள்ளிவாசல்ல உங்கள் ஜமாத் தொழுகையில பள்ளிவாசல் தொழுகையில ஜமாத் எண்ணிக்கை கூடுமா? தொழாது. இது உண்மையை சொல்லி இது வரைக்கும் தொழாசகள் தொலை வந்துடுவீங்களா? தொலை வருவீங்களா? இமாமுடைய முஹஸ்ஸினுடைய அழைப்பை அல்லாஹுடைய அழைப்புன்னு நினைச்சிருங்க. அல்லாஹ் உங்களை அருள் செய்வான். சரியா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர் பாவங்களை மன்னிக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவர் பாவங்களை மன்னிக்கட்டும். கபூர் வேணை மோசமானது. கபருடைய வேதனையை மாறி மோசமான வேதனை கிடையாது. காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பி எடுத்து காட்டப்படும். கபருடைய விழா எலும்புகள் நெருக்கப்படும். பலமான சம்மட்டியால் மண்டையில் திரும்ப திரும்ப அடிப்பார். வழுக்கைத்தலை பாம்பு கொட்டும். ஒரு முறை கொட்டியால் 40 ஆண்டுகள் வேதனை தீராது. அவர் அலறுவார், கதறுவார், அது நமக்கு வெளியே கேட்காது. ஆனால் மன்னரை ஒரு பர்சக் என்ற திரை வாழ்க்கை தான். அது அவர் மறைவானவற்றின் நம்பிக்கையை கொள்வார். நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம். அதனால இங்க வந்தா சிறுவனுடைய காலடி ஓசை நகர்ந்த பிறகு உள்ள முன்கர் நிற்கிற ஆஜராயிருவாங்க. அல்லாஹ் சொன்னா வல தமுத்துன எல்லாவற்றும் முஸ்லிமா அண்டி மரணித்திட வேண்டாம் அப்படின்னு திரும்ப ஒழுங்கா முஸ்லிமா வாழ்ந்து மரணிச்சிரு. இங்க வந்தாலும் தான் முஸ்லிமா இல்லாம இங்க வந்து சேர்ந்துடாத. அப்புறம் யார் துவாவும் இங்க வந்து இன்னைக்கு என்ன துவான்னு வேட்கப்படாது. புரியுதா? அல்லாஹ் வண்டியாவிலே நமக்கான நேரம் நெருங்கிட்டே டிக்கிங் மாதிரி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ பேட்டரி டப்புன்னு டெட்டாவும் தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி பேசுவோம், நல்லதை சிந்திப்போம். வல்லதி ஹலக்கல் மௌத்தி வல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஃஸன் அமலா. நாம் மரணத்தை வாழ்வையும் படைத்தோம், இரண்டுக்கும் இடையிலே உங்களுடைய செயல்களிலே மிக அழகானவன் யார் என்று சோதிப்பதற்காக. அழகிய வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கான். அந்த வாழ்க்கையை அல்லாஹ்க்கு பிடித்தது போல அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ்க்கு பிடித்த மாதிரி மரணிப்போம். வாஹித் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.